கூட்டணி கட்சிகள்னா அதிக இடங்கள் கேட்போம் அப்படின்ற அந்த முதல் குரலை திருமாவளவன் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு முறையும் கேட்குறீங்க, இந்த முறை அதை விட அதிகமாக கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் என்று வருகிற போது கூட்டணியில் பேச்சுவார்த்தை வழக்கமான ஒன்றுதான். ஒவ்வொரு கட்சியும் அவரவர் கட்சியின் நலன்களை முன்னிறுத்தி தொகுதிகளை கேட்டு பெறுவது வாடிக்கையான ஒன்று. நாங்கள் எல்லா தேர்தல்களிலும் திமுக கூட்டணியில் சரி, ஒரே ஒரு முறை அதிமுக கூட்டணியிலும் சரி 15 இடங்களுக்கு மேல் கேட்டு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறோம். 2001 கலைஞர் தமிழ்நாட்டில் 8, பாண்டிச்சேரியில் 2 என்று 10 கொடுத்தார். 2006 ஜெயலலிதா அம்மையார் தமிழ்நாட்டில் 9, பாண்டிச்சேரியில் 1 என 10 தொகுதிகளை தந்தார். 2011 கலைஞர் தமிழ்நாட்டில் 10, பாண்டிச்சேரியில் 1 என்று 11 தொகுதிகளை தந்தார். 2016 நாங்கள் மக்கள் நல கூட்டணியில் இருந்தோம். 2021 அந்த எண்ணிக்கை குறைந்தது. நாங்கள் கேட்டது 15 கேட்டோம். பிறகு 12, 10 என்று முயற்சி செய்தோம். ஆனால் 6 தொகுதிகள் என்று கடைசியாக நாங்கள் ஒரு முடிவுக்கு வர நேர்ந்தது. கூட்டணி நலன்கள் முக்கியமானது. நம்முடைய கட்சி நலன், தனிப்பட்ட முறையிலே விசிக நலன் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் விசிக அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணியின் வெற்றியும் முக்கியமானது. அதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து நாங்கள் ஒரு உடன்பாட்டுக்கு வருகிறோம். கடந்த காலங்களில் அப்படித்தான் வந்திருக்கிறோம். 2011 கலைஞர் 12 சீட்டு எங்களுக்கு ஒதுக்கிட்டார். கையெழுத்தும் போட்டுட்டோம். 12 இடங்கள் ஒதுக்கி கையெழுத்து, தமிழ்நாட்டில் மட்டும் 12 கையெழுத்து போட்ட பிறகு மறுபடியும் அது ரீஓப்பன் ஆச்சு. எங்களுடைய பேச்சுவார்த்தைங்கிறது அங்கேயே கையெழுத்து இட்ட பிறகு. அப்போ நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். 12 10 ஆக்கணும்னு கோரிக்கை வந்தது. கலைஞர் ஒப்புக்கொண்ட பிறகு, நானும் கையெழுத்து போட்ட பிறகு அந்த 10 நான் 12 10 ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டேன். அந்த இடத்துல நான் பிடிவாதம் செய்யலை. எனக்கு நீங்கள் 12 கொடுத்துட்டீங்க, நான் கையெழுத்து போட்டேன், இனிமேல் நான் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு நான் பிடிவாதம் செய்யலை. ஃபார்வேர்டிங் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி விட்ராயலும் முக்கியமானது. ஒரு விஷயத்தில் நம்ம முன்னுக்கு போகணுங்கிற முயற்சி எவ்வளோ முக்கியமானதோ அந்த மாதிரி ஒரு பின்வாங்கலும் நல்லது. அப்போ தான் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போகும்போது தான், அரவணைத்து போகும்போது தான் ஒரு கூட்டணியின் வெற்றியும் அடங்கி இருக்கிறது. 6 தொகுதி அப்படிங்கிறது ஒத்துக்கிட்டது கூட அந்த கூட்டணி சிதறாமல் இருக்கணும். நாம் முரண்டு பிடிச்சோம்னா எல்லாருமே முரண்டு பிடிப்பாங்க. நம்ம பிடிவாதம் செஞ்சோன்னா மற்ற கூட்டணி கட்சிகளும் பிடிவாதம் பண்ணுவாங்க. நம்மளை விட மூத்த கட்சிகள் இருக்கிறாங்க, நீண்ட அனுபவம் உள்ள கட்சிகள் இருக்கிறாங்க. இப்போ அவங்களும் அந்த மாதிரி செஞ்சால் அந்த கூட்டணி அதனால் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொதுவான அதே மாதிரி கண்ணோட்டத்தில் தான் நான் இந்த தேர்தல் அப்படி தானே இருக்குது. உங்களோடு இருந்த அதே கட்சிகள் பயணிக்கின்றன. கூடுதலாக மக்கள் நீதி மையம் வந்திருக்கு. அப்போ இன்னும் இடங்கள் குறைவதற்கு தானே வாய்ப்பு இருக்குது. எப்படி கூடும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் கூட்டுவதற்கு முயற்சிப்போம். திமுக அவங்க போட்டியிடக்கூடிய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு முயற்சிக்கலாம். குறைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாக இருக்க முடியும். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை காட்டிலும் விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறப்போ பாஜகவோ அதிமுகவோ முதல்ல சொல்கிறது இல்லை திருமாவளவன் நாங்கள் கம்ஃபர்ட்டாக இல்லை, தேர்தல் நேரத்தில் பாருங்கள், கேட்குற சீட்டு கிடைக்கலாம் பாருங்கள் அப்படின்னு தொடர்ந்து கடந்த ஒரு வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அதை நோக்கியா ஒரு சராசரி அரசியல் தலைவராகவோ அல்லது சராசரி அரசியல் கட்சியாகவோ விடுதலை சிறுத்தைகளை மதிப்பீடு செய்கிறார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். ஒவ்வொரு தேர்தலிலும் அப்படி அவர்கள் ஒரு யூக கருத்துக்களை வெளியிடுகிறார்கள். திருமாவளவன் இப்படி முடிவெடுப்பார், இந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்னு. ஆனால் நான் அப்படி பண்ணலை. அது எனக்குன்னு ஒரு புரிதல் இருக்குது, எனக்குன்னு ஒரு பார்வை இருக்குது, எனக்குன்னு ஒரு தொலைநோக்கு இருக்கிறது. அதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நான் ஒரு முடிவை எடுக்கிறேன். அது சில பேர் அதை பலமாகவும் பார்க்கலாம், பல பேர் அதை பலவீனமாகவும் பார்க்கலாம். ஏன் திருமாவளவன் ஓங்கி அடித்து பேச மாட்டேங்கிறாரு, ஏன் முரண்டு பிடிக்க மாட்டேங்கிறாரு, வெளியே இருந்து 2 தரப்புலையும் பேசலாம் இல்லையா, இதெல்லாம் நிறைய பேர் சஜஷன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தெரியாத ஒரு விஷயங்கள் இல்லை. இப்போ அதிமுகவிலையும் பேசலாம், திமுகவிலையும் பேசலாம். இதை ஒருத்தர் அறிவுரையாக சொல்கிறாரு.
எங்கே வந்து அதிக இடம் கிடைக்குதோ அங்கே எங்கே அதிக இடம் கிடைக்குதோ அங்கே போகலான்ற இது வந்து யாருக்கும் தெரியாத ஒரு புதிய விஷயம் இல்லையே. ஆனால் நாங்கள் ஏன் அதை பின்பற்றலை? இப்போ எங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அரசியலை விட நம்மளை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கிறோமோ அதை விட கொள்கை அடிப்படையிலான பகைவர்கள் இங்கே வலுப்பெறாமல் இருக்க கூட்டணி கட்சிகளோடு எந்த அளவுக்கு இணக்கமாக போக வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு கட்சி தனித்து ஒரு பகையை வீழ்த்தி விட முடியாது. குறிப்பாக சனாதன பகை அப்படிங்கிறது வந்து இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரு பெரிய த்ரெட், அது ஒரு பெரிய ஆபத்து. அதை வீழ்த்துறதுங்கிறது இன்றைக்கி ஒரு கடினமான சவாலாக மாறி இருக்கிறது. ஒரு காலத்தில் வந்து பிஜேபி இங்கே வளர முடியாது, வளர வாய்ப்பில்லை அப்படிங்கிற நிலை இருந்துச்சு 80களில். 90களில் பாபர் மசூதியை இடித்த பிறகு அவங்களுடைய அரசியல் உத்திகள் மாறிச்சு. பெரும்பான்மைவாதங்கிற அடிப்படையில் இந்துக்களை மட்டும் அணிதிரட்டினா போதும், முஸ்லீம்கள் ஓட்டோ கிறிஸ்டியன்ஸ் ஓட்டோ தேவையில்லைன்னு அவங்க வெளிப்படையாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு அடுத்தடுத்து அவங்க வந்து வெற்றி பெற்று இன்றைக்கு 11 ஆண்டுகளாக ஆட்சி பீடத்தில் இருக்கிறாங்க. இந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா மாநிலங்களிலும் வெறுப்பு அரசியலை ஆழ வேரூன்ற செய்து விட்டார்கள். பிஜேபி அரசியல் என்பதே முஸ்லீம் வெறுப்பு அரசியலாக, கிறிஸ்தவ வெறுப்பு அரசியலாக வலுப்பெற்று விட்டது. அவர்களால் அவர்களின் அரசியலை வெற்றிகரமாக நிகழ்த்த முடியாத இடம் தமிழ்நாடு மற்றும் கேரளா. அந்த ஆபத்து இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த 2 மாநிலங்கள்லையும் அவங்க வந்து எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டை டார்கெட் பண்ணுறாங்க. அடிப்படையில் இந்த தேர்தல் திமுக வேணுமா வேணாமா, ஸ்டாலின் அரசு வேணுமா வேணாமா? ஆனால் இந்த தேர்தலில் கூட பாஜக வந்துரும்னு சட்டமன்ற தேர்தலில் ஒரு முழக்கத்தை வைக்கிறீங்களே. பாஜக வந்து சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக வலிமை பெறுவதே ஆபத்தானதுன்னு சொல்கிறேன். அவங்க வந்து இன்றைக்கி 4 எம்எல்ஏவோ 5 எம்எல்ஏவோ இருக்கிறாங்க. நாளைக்கு திரும்ப அவங்க வந்து அந்த எண்ணிக்கை பெருகுது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்க பேசக்கூடிய அரசியல் வந்து ரொம்ப ஆபத்தான அரசியல். ஸோ உங்களுக்கு இடங்களை விட பாஜக இங்கே வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுல அதிக கவனம். ஆட்சிக்கு வருவது திமுகவா அதிமுகவா என்றால் அது பிரச்சனை இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டும் வந்து பெரியார் வழியில் வந்த இயக்கங்கள், சமூக நீதி அரசியலை பேசக்கூடிய இயக்கங்கள். அதனால் வந்து அவங்களுக்கு இடையில் இருக்கிற போட்டியை நாம் ஒரு 50 ஆண்டுகளாக பார்த்துட்டோம். பிஜேபி வந்து அந்த இடத்தை பிடிக்க பார்க்குது. அதிமுகவுடைய இடத்தை கைப்பற்ற பிஜேபி முயற்சிக்கிறது. அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சிக்கிறாங்க. அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு உகந்தது அல்ல என்பது என்னுடைய கருத்து. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.